இங்க தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு அமானுஷம் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் அங்க இருக்க அவங்க அத்தையும் ஏதோ ஒரு தண்ணியை கீழே ஊத்த இந்த பொண்ணுக்கு உணர்ச்சியும் ரொம்ப அதிகமாகுது. பதறி போன இந்த பொண்ணுமே எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல மனுஷனும் மாடும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவத்தோட திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போகுது. அடுத்த நாள் எந்திரிச்சு அந்த பொண்ணு கண்ணாடியை பார்க்கும்போது அவங்க மாமியார் மாதிரியே பச்சை கறியை சாப்பிடுறது, அவங்கள மாதிரியே தோல் மாறி இருக்குதும் பாக்குறா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதோ வாந்தி வரும்போதுதான் தெரியுது அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு. இப்போ இந்த விஷயம் அந்த பாட்டுக்கும் தெரிய வர வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அம்மா கிட்ட இருக்க குழந்தை எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அந்த பாட்டி கிட்ட போனா மட்டும் அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடுது. இப்போ வளர்ந்து பெரியவனான இந்த பையன் கூட ஊர்ல இருக்க சில பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து வேறொரு பையனோட அம்மா இவங்க கிட்ட எல்லாம் விளையாடுறதுன்னு சொல்றாங்க. அந்த பையன் கிட்ட வந்து அந்த அம்மாவோட வயித்துல கையை வைக்கிறான். பார்த்தா அன்னைக்கு நைட்டே அந்த அம்மாவோட கர்ப்பமும் கலைஞ்சு போயிருது. இப்ப அந்த சூனியக்கார பாட்டியோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையனே இது நம்ம அம்மாவே இல்லைன்னு சொல்லி அந்த பாட்டியோட முடியை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். ராட்சசனுக்கு பிறந்து தாம் புள்ள மாதிரியே வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப அவன் பையனையே அவங்க அப்பா கொல்ல வராரு. இருந்தாலுமே தான் பையன் மாதிரி வளர்த்ததுனால அவனை சாவடிக்க முடியாம தவிச்சு போய் நிக்கிறாரு. அந்த டைம்ல அவரோட பொண்டாட்டியும் ஒரு அம்பை விட்டு அந்த புருஷனையே கொண்டுறா. பக்கத்துல வந்தவா என்னதான் இருந்தாலும் அதை நம்ம பையங்க எப்படிங்க கொல்ல முடியும்னு சொல்றா. இப்ப இந்த அம்மாவுமே வேற வழியே இல்லாம அந்த பாட்டுக்கு கொடுக்குற மாதிரி பச்சை மாமிசத்தையும் சாராயத்தையுமே கொடுத்து அந்த ராட்சசனை தான் புள்ள மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறா.